சூனியக்காரர்கள் என்று சொன்னா உங்களுக்கு தெரியும், ஆவிக்குரியபடி அது 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் சவுலை குறித்து பேசும்பொழுது இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனியத்திற்கு ஒப்பிடப்பட்டு காணப்படும். அந்த இடத்துல அதாவது இரண்டகம் பண்றது, எதிர்த்து நிற்கிற காரியம், அது பில்லி சூனியத்துக்கு ஒப்பிடப்பட்டிருந்தாலும் இது எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். நாகும் 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை எடுத்து வாசிங்க. நாகும் 3ஆம் அதிகாரம் 4வது வசனம். நினிவேயை குறித்து சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம். தன் வேசித்தனங்களால் ஜாதிகளையும் தன் தன் சூனியங்களினால் வம்சங்களையும் விற்கிற மகா சூனியக்காரியும் ரூபவதியுமாயிருக்கிற வேசியினுடைய திரளான வேசித்தனங்களின் நிமித்தம். இதெல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் மீனிங், ஆவிக்குரிய அர்த்தம் கொண்டது. யாரும் ஹர்ட் ஆகக்கூடாது. ஆண்டவர் இப்படி எல்லாம் வார்த்தைகளை பேசுறாரு அப்படி என்று சொல்லி என்ன பண்ணக்கூடாது, நம்ம சங்கடப்பட கூடாது. ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? நினிவேயை குறித்து சொல்லப்பட்டது. அந்த நாளில் தன் வேசித்தனங்களினால் ஜாதிகளையும் தன் சூனியங்களினால், சூனியத்துக்கு இன்னொரு அர்த்தம் உண்டு தெரியுமா? சூனியம்னா என்னது? ஒண்ணுமில்ல அப்படி ஒரு அர்த்தம் உண்டு இல்ல, ஒண்ணுமே இல்ல, பூஜ்யம் அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு சூனியத்துக்கு. சூனியம் என்று சொன்னால் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அது பில்லி சூனியத்துக்கு ஒப்பிடப்படுறதான ஒரு காரியம், ஏவுதல், பிசாசை வைத்து செய்கிறதான ஒரு காரியம், தீமையான ஒரு காரியம். அதையும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சூனியத்துக்கு. அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த சூனியம் என்பது ஒன்றுமில்லாததை வைத்து ஏமாற்றுகிற காரியம். அல்லையா? பாருங்க, தன் வேசித்தனங்களினால் ஜாதிகளையும் தன் சூனியங்களினால் வம்சங்களையும் விற்கிற மகா சூனியக்காரி அப்படின்னு சொன்னா ஒண்ணுமில்லாதது, சத்தியமே இல்லாதத பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சத்தியம் என்று சொல்லி அநேக வம்சங்களையும் ஜாதிகளையும் தேசங்களையும் ஏமாற்றுகிற ஒரு காரியத்தை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். சூனியக்காரியம் ரூபவதியுமாய் இருக்கிற வேசி. சிலதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வெளியில பார்த்தா ஒன்றும் தெரியாது, கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்தா தான் தெரியும் இல்லையா? அப்ப ஏன் ரூபவதின்ற வார்த்தையை யூஸ் பண்றாரு? ரொம்ப கேட்கறதுக்கு ரொம்ப சுவையாய் காணப்படுது, சத்தியத்தை போலவே காணப்படுது அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள், செவிக்கினியதாய் காணப்படுது என்று ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் இந்த நாளிலே அநேகராய் காணப்படுறாங்க. அப்ப நினிவே இந்த காரியத்தை செய்தது அப்படின்னா என்ன அர்த்தம்? துருபதேசங்களினால் அநேகரை வஞ்சித்தது. அப்ப சூனியக்காரர்கள்னா என்ன தெரியுமா அர்த்தம்? துருபதேசங்களை கொண்டு அநேகரை வஞ்சிக்கிறவர்கள் என்று சொல்லி அர்த்தம். அவர்கள் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. அவர்களை ஆண்டவர் நேசிக்கிறாங்க கேட்டீங்கன்னா நேசிக்கிறார், மனம் திரும்ப சொல்றார்.